மனிதனே, நீ மண்ணாயிருக்கின்றாய், மண்ணிற்கே திரும்புவாய், மறவாதே. இறை இயேசுவில் அன்பு உறவுகளே, ஒப்பில்லா ஆன்ம மீட்பிற்கு நம்மை ஏற்புடையவர்களாக மாற்றுவதும் உன்னத தேவனோடு ஒன்றித்து உறவாட நம்மை தூண்டுவதுமான தவக்காலத்தின் தொடக்க நாள் என்று உங்களது உள்ளங்களை தூய்மையாக்குங்கள் என்ற ஜோவேலின் அறைகூவலோடும் ஒப்புரவாகுங்கள் என்ற பவுலின் வேண்டுகோளோடும் செபம், தவம், தர்மம் வழியாக இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ அழைக்கும் இயேசுவின் குரலோடும் இன்றைய வாசகங்கள் அமைய பெற்றுள்ளன. மண்ணிலிருந்து உருவான நாம்
மண்ணிற்கு திரும்பிச் செல்வோம் என்ற உணர்வை திருப்பலியின் போது குருவானவரால் நெற்றியில் இடப்படும் சாம்பல் எமக்கு உணர்த்துகின்றது. ஒருத்தல், செபம், பைந்தளித்தல் போன்ற அறநெறிச் செயல்களை நாள்தோறும் செய்து மறுவுரு பெறுவோம். இறைவனின் அருளும் இரக்கமும் மிகுதியான இத்தவக்காலத்தை அன்போடு வரவேற்போம். ஆதலால் மனம் வருந்தி தகுந்த பாவ பொறுத்தலை பெற்றுக்கொள்வோம். இச்சிந்தனைகளோடு தொடரும் திருப்பலியில் உருக்கத்தோடு பங்கேற்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முன்னிலையிலே சொன்ன மாதிரி தவக்காலம் அருள் தரும் காலமாக நமக்கு அமையவிருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியை நம்பி வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த திருப்பதியிலே விசேட விதமாக இந்த அவசர காலத்திலே நாங்கள் அதிகம் சுபத்திலேயும் ஆனம் செய்வதிலேயும் செலவழிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கினர் ஜோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 12 முதல் 18 நிறைவு பெற. ஆண்டவர் கூறுகின்றார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர்,
நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிப்பீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமா? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாயுமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 20 தொடக்கம் அதிகாரம் 6 வசனங்கள் 2 வரை. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நான் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் இறைவசனங்கள் 1 தொடக்கம் 6 மற்றும் 16 தொடக்கம் 8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால்
உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகின்றார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் ஆடைகளை கிழிக்க வேண்டாம், உங்கள் இதயங்களை கிழியுங்கள் என்று இன்றைய முதல் வாசகத்திலேயே சொல்லப்பட்டது. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் காண்கின்றோம், சாம்பல் மனம் திரும்புதலை மனம் வருந்துதலை குறித்து காட்டுகின்றது. 2 சாமுவேல் ஆகமத்திலே காண்கின்றோம், ஒரு பெண் கற்பழிக்கப்படுகின்றாள். அவள் தனது பாவத்தை ஏற்று மனம் வருந்தி சாம்பல் தன்மேல் தூசிக்கொண்டு இருக்கின்றாள். எரேமியா ஆகமத்திலேயும் நாங்கள் காண்கின்றோம், பாவம் செய்தவர்கள் தவறினவர்கள் சாம்பலிலே புரண்டு தங்களுடைய பரிகாரத்தை செய்வதை. ஜோப் ஆகமத்திலேயும் நாங்கள் இப்படியாக சாம்பல் பூசி அவர்கள் தங்களை பரிகாரம் செய்ததை காண்கின்றோம். இதே ரீதியிலே தான் ஆண்டவன் இயேசு இந்த சாம்பல் பூசுவதையும் கூறியிருக்கின்றார். போதனையை கேட்டிருந்தால் அவர்கள் மனம் திரும்புவதற்காக நோன்பிருப்பார்கள், சாம்பலிலே புரள்வார்கள் என்று கூறினார். ஆகவே இந்த சாம்பல் நமக்கு மனம் வருந்துதலை எடுத்து காட்டுகின்றது. இன்று எங்களுடைய நெற்றியிலே பூசப்படுகின்ற சாம்பல் 2 அர்த்தம் கொண்டுள்ளது. முதலாவது, மனம் திரும்பி நற்செய்தியில் நம்புங்கள். அதாவது மனம் திரும்பும்படியாக அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தியிலே நம்பிக்கை கொள்ளுங்கள். 2வது, நமக்கு இந்த வாழ்வு நிலைக்காது. மனிதனே, நீ மண்ணாய் இருக்கின்றாய், திரும்பவும் மண்ணுக்கு போவாய். இதையும்
நமக்கு இது நினைவூட்டுகின்றது. ஆகவே இந்த உலகத்திலே வாழ்கிற நாங்கள் ஒன்றும் நிரந்தரமில்லை, கொண்டு வரவில்லை, கொண்டு போகவில்லை. ஆகவே நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையை இந்த சாம்பல் நமக்கு நினைவூட்டுகின்றது. திருவையானது இன்றைய நாளிலே நாங்கள் இந்த தவக்காலத்தை ஒரு அருள் தரும் காலமாக பாவித்து மனம் திரும்பி இறைவனிடமிருந்து அருள்களை பெற்று நாங்கள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன் சென்று ஒரு யூதனிடம் கேட்டால் முக்கியமானது வாழ்க்கையில் என்ன என்று சொன்னால் சொல்லுவான், ப்ரேயர், ஃபாஸ்டிங் அண்ட் ஆல்ம்ஸ் கிவிங். சபம், நோன்பிருத்தல், ஈகையில் ஈடுபடுதல். அதுதான் அவர்களுக்கு வாழ்க்கையிலே முக்கியமாக இருந்தது. நமது வாழ்விலேயும் சபம் இந்த தவ காலத்திலே முக்கிய இடத்தை பெற வேண்டும். அதிகமாக நாங்கள் விவிலியத்தை வாசிப்பதும் தியானிப்பதுமாக இருக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது, நாங்கள் நோன்பிருந்து அதனூடாக ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முன்வர வேண்டும். அயர்லாந்திலே ஒரு பழக்கம் முந்தி இருந்தது, இப்போ அதுவும் இல்லை. சாப்பாட்டு மேசையிலே எல்லாரும் உண்டாதான் இருந்து சாப்பிடுவார்கள். இப்போ ஒரு இடம் இல்லை உண்டாக இருந்து சாப்பிடுவது. அப்பொழுது தாயானவள் இன்றைக்கு மிதக்கை ஒன்றும் இல்லை என்று சொன்னால் அந்த காசு மேசையில் இருக்கின்ற ஒரு உண்டியலுக்குள்ளே போகும். ஐஸ்கிரீம் இல்லை இல்லைன்னு சொன்னால் அந்த காசு அப்படியாக ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை அவர்கள் குறைத்து அந்த உண்டியலுக்குள்ளே காசை போட்டு ஏழைகளுக்கு உதவுவதற்காக அவர்கள் பிள்ளைகளுக்கே அந்த பழக்கத்தை பழக்கினார்கள். அதாவது நாங்கள் வாஸ்டிங் செய்வது இன்னொன்று இருக்கணும், நாங்கள் நன்மை அதில் செய்ய வேண்டும் என்பதை காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த தவ காலத்திலே நாங்கள் அழைக்கப்படுவது கூட செபிக்க வேண்டும். நாங்கள் திருப்பலியிலே அதிகமாக பங்கு பெற்ற வேண்டும். விவிலியத்தை வாசித்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருத்தல் முயற்சிகளிலே செய்ய வேண்டும். நாங்கள் நினைக்கிறது ஒருத்தல் முயற்சி என்று சொன்னால் ஏதோ ஒன்றை செய்யாமல் விடுவது, சாப்பிடாமல் இருப்பது, குடிப்பாமல். ஆனால் செய்வது முக்கியம். இன்னொருத்தனுக்கு போய் உதவி செய்தல், மற்றவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுதல், இதெல்லாம் முக்கியம். நாங்கள் நினைப்பது ஃபாஸ்டிங் ஒருத்தர் தான், அது ஒரு நெகட்டிவ். மற்ற பக்கத்தில் அதால் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போகணும். எங்களை ஒருத்து எங்களுடைய விருப்பங்களை மறுத்து மற்றவர்களுக்கு அன்பு செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களை மன்னித்து வாழ வேண்டும். அடுத்தது ஆல்ம்ஸ் கிவிங். நாங்கள் இந்த காலத்திலே விசேட விதமாக ஏழைகளுக்கு நாங்கள் பகிர்ந்து வாழ முன்வர வேண்டும். அப்பொழுதுதான் என்பார்களே இந்த காலம் நமக்கு அருள் தரும் காலமாக இருக்கும். நாங்கள் இந்த முயற்சிகளிலே ஈடுபடுவதற்கும் மனம் திரும்புவதற்கும் தான் இந்த தபசு காலம் நமக்கு தரப்படுகின்றது. எனவே நாங்கள் மனம் திரும்புவோம், விவிலியத்தை வாசித்து இறைவனோடு ஒன்று சேர முயல்வோம், தியாகங்கள் செய்து விசேட விதமாக நாங்கள் மற்றவர்களுக்கு அன்பு செய்து, நம்மை பயப்பவர்களுக்கு அன்பு செய்து, மன்னித்து வாழ்வதிலே முன்னுக்கு நிற்க வேண்டும். ஒருத்தல் முயற்சிகளினால் வருகின்றவற்றை நாங்கள் ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்பதைத்தான் திருவையானது இன்றைய நாளிலே உங்களிடம் எதிர்பார்க்கின்றது. எழுந்து நில்லுங்கள். அந்த சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் நெற்றியில் போடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக.
இறைவாங்கள் தாட்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றீர், பரிகாரங்களினால் மகிழ்கின்றீர். பக்தி விளங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்தலும் திருநீற்றை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது உமது ஆசையின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். நம்மாரின் செய்தியை புனித சாம்பல் பேராலயத்தின் நடுவிலேயும் அருட் சகோதரிகள் வந்து அங்கே பூசுவார்கள். உரிய இடத்திலே அமர்ந்து கொண்டு அங்கே கைக்கோவிலிலும் உள்ளே வந்து பூசுவதற்கு வருவார்கள். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கும். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கும். அன்புடனே ஏழையின் மேல் இரக்கம் வையும், அனுதபித்து என் பிழையை அகற்றுமையா. பாவமதை நீக்கி என்னை பனி போலாக்கும், தோஷமெல்லாம் தீர்த்து என்னை தூய்மையாக்கும். செய்வாய் நாதா, குற்றம் நான் அறிவேன் வெள்ளிடை மலை போல், தீவினை மறவாதென் மனது அன்றும். உம் புனிதத்தை போக்கினான் பாவியானேன், நீர் தீமையென்று கருதுவதை துணிந்து செய்தேன். செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கும். ஆபத்தில் ஜென்மித்தேன் நீ அறிவாய், தோஷத்தில் பெற்றெடுத்தாள் என் தாயே. உம் தீர்ப்புதனில் குற்றமோ குறையோ இல்லை, உம் முடிவுகளில் நீதியையும் எதிர்ப்பாரில்லை. செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கும். உள்ளத்தின் உண்மையை நீர் விரும்புகின்றீர், என் ஆத்துமத்தின் அந்தரத்தில் அறிவையூட்டும். என் பாவம் தீர்ப்பாயின் புனிதமாவே, பனிவெண்மை குயர்வாக புனிதமாவே. செய்வாய் நாதா, என் பாவங்களை
நான் கேட்டு இன்புறுவேன். நொறுங்கிய என் எலும்புகளோ ஆனந்திக்கும். மா பாதகத்தை கண்ணோக்கி பார்க்காதேயும். தோஷத்தை துடைத்து என்னை சுத்தமாக்கும். தூய மனம் நினக்கொன்று தந்தருளும். திட உள்ளம் நினக்களித்து காத்திடுவாய். உமை விட்டு நீக்கிடாதீர் பாவி என்னை. என்னை விட்டு ஆவியையோ அகற்றிடாதீர். வல்லவராம் பிதாவையும் வாழ்த்திடுவோம். சுதன் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஸ்தோத்திரமே. நம் உள்ளத்தில் குடிகொள்ளும் ஆவிக்கும் என்றென்றும் புகழொலிக்க ஆமீன். என்றென்றும் புகழொலிக்க ஆமீன். மண்ணாக இருக்கின்றாய். மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய்.
அன்பானவர்களே, மனமாற்றத்துக்கென கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிறப்பான அருளின் காலத்திலே எங்களுடைய வாழ்வை ஆண்டவருடைய வார்த்தையின்படி அமைத்து ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு புனிதமான பரிசுத்தமான வாழ்வை நாங்கள் தேடிக்கொள்ள எங்களுடைய வாழ்வின் தேவைகளை எடுத்து சொல்லி நம்பிக்கையோடு செபிப்போம். ஆயர்கள், குருக்கள், துறவிகள் உமது அழைப்பை சரியான முறையில் அடையாளம் கண்டு நீர் அவர்களிடம் ஒப்படைத்துள்ள இறை மக்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தி செயற்படவும் உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அடையவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்திற்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் நாயகனே இறைவா, இத்தவக்காலம் என்னும் கொடைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாட்களில் நீர் எங்கள் மீது பொழிய இருக்கின்ற பேரன்பிற்காக இரக்கத்திற்காக நன்றி கூறுகின்றோம். இறைவா, இந்த நாட்களை நாங்கள் பயனுள்ள விதத்தில் செலவழிக்க உமது அருளை ஆற்றலை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமாற்றம் பெற மன்றாடுவோம். இரக்கத்தின் இறைவா, சிற்றின்பம், நுகர்வு கலாச்சாரம், கடவுள் நம்பிக்கையின்மை நிறைந்துள்ள இந்த உலகில் எங்கள் ஆன்மாவை தொலைத்து ஆன்மாவை புதுப்பித்து கொண்டு அதனை உயிருள்ள உண்மையான நீர் தங்கும் உறைவிடமாக்கிக் கொள்ள அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளருக்காக மன்றாடுவோம். எமக்கு ஆதரவளிக்கும் இறைவா, கடின நோயினால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் இருந்து வேதனைப்படும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். மக்களை வாட்டி வதைக்கும் எல்லா நோய்களும் அகன்று அவர்கள் சுகமடையவும் அவர்களுடைய வேதனைகளை தணித்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடிக் கொள்ளுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் கேட்ட இந்த வேண்டுதல் ஒவ்வொன்றை நீர் எமக்கு நிறைவாக தந்தருளும். எங்களுடைய உள்ளங்களில் உறைந்திருக்கின்ற தேவைகளையும் நீர் ஒருவரை அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் அவற்றையும் எமது வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்கள் மீது இரக்கம் காட்டியருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொத்தும் இல்லை. பாவம் செய்தே இரத்தத்தில் சுத்தமில்லை. கண்களை நான் தந்திருப்பேன்,
உம் பாதத்தில் உள்ளத்தை நான் வைக்க உள்ளத்தில் ஞானம் இல்லை. காய்ந்தே போனேன், கண்ணீரும் கண்ணில் இல்லை. காய்ந்தே போனேன், கண்ணீரும் கண்ணில் இல்லை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கைகளில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவ காலத்தை தொடக்கமாக அமைமை பலி சிறப்பாக உமக்கு ஒப்புக் கொடுக்கமை வேண்டுகின்றோம். தவ செயல்களாலும் புறநன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதியுள்ளவர்களாக திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் இவ்வாறு மது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதுதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இவை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எம்பெடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய
தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆண்டவன் இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த சிரத்தை நமது சேவைகளை நினைவிற்கொண்டு இந்த அருள் தரும் காலத்திலே இறைவன் நம்மோடு பயணிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். உன்னதத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்துக்கேற்ப அதற்கு ஒற்றுமையையும் அமைதியையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பாய்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர்.
தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். May the body and blood of the Lord Jesus Christ for eternal life be received. அதிபரிசுத்த கன்னிமரியா திருவயிற்றினிலே எங்களுக்காக மனுஷ அவதாரம் பண்ணின எங்கள் சிநேகமே இயேசுவே. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். 40 நாள் வனாந்தரத்திலே எங்களுக்காக உபவாசம் பண்ணின எங்கள் சிநேகமே இயேசுவே. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தாழ்ச்சியை கற்பிக்க சீசர் பாதங்களை எங்களுக்காக கழுவி பணிந்த எங்கள் சிநேகமே இயேசுவே. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பூங்காவனத்திலே பிதாவை நோக்கி எங்களுக்காக பிரார்த்தித்தருளிய எங்கள் சிநேகமே இயேசுவே. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மனிதர் பாவத்தால் முகம் குப்புற விழுந்து எங்களுக்காக மரண அவஸ்தைப்பட்ட எங்கள் சிநேகமே இயேசுவே. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். துக்கத்தில் ஆழ்ந்து துயரமாய் அழுது எங்களுக்காக இரத்தமாய் வியர்ந்த எங்கள் சிநேகமே இயேசுவே. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். யூதாஸ் என்பவனால் 30 வெள்ளிக்கு எங்களுக்காக விற்கப்பட்ட எங்கள் சிநேகமே இயேசுவே. தயவாயிரும்
துஷ்ட சேனகனால் திருக்கன்னத்திலே எங்களுக்காக நிஷ்டூரமாய் அடிபட்ட எங்கள் சிநேகமே இயேசுவே. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். கட்டிய கட்டோடு போஞ்சியோ பிளாத்துவிடம் எங்களுக்காக ஒப்புவிக்கப்பட்ட எங்கள் சிநேகமே இயேசுவே. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். வைத்திய அடையாளமாய் எருசலேம் வீதிகளிலே எங்களுக்காக வெள்ளை சட்டை அணிய திருவிழமான எங்கள் சிநேகமே இயேசுவே. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். செம்மறி புருவை போல் கொலை களத்துக்கு எங்களுக்காக இழுத்து செல்லப்பட்ட எங்கள் சிநேகமே இயேசுவே. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையின் பாரத்தால் சோர்ந்து அயர்ந்து எங்களுக்காக மும்முறை குப்புற விழுந்த எங்கள் சிநேகமே இயேசுவே. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையில் அறையுண்டு இரு கள்வர் நடுவில் எங்களுக்காக உயர்த்தப்பட்ட எங்கள் சிநேகமே இயேசுவே. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஈடேற்ற ஆசையினால் தாகமாயிருக்கிறேன் என்று மரண வேளையின் உருக்கமாயுரைத்த எங்கள் சிநேகமே இயேசுவே. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். 3 மணித்தியால காலம் சிலுவையில் தொங்கி எங்களுக்காக மரண அவஸ்தைப்பட்ட எங்கள் சிநேகமே இயேசுவே. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மனித ஈடேற்றங்களுக்காய் அபய சத்தமிட்டு எங்களுக்காக முற்றையும் முடித்த
எங்கள் சிநேகமே இயேசுவே. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையவனாகி நாங்கள் நலமடைய உதவுவனமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இறைவா, மாண்புக்குரியவும் திருமுன் தலை வணங்குபவர்களுக்கு ஆழமான மனத்தியரை கனிவுடன் தந்திரளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அமைதியில் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. பரிசுத்த நற்கருணைக்கு
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.